கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டுக்கிற காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஒரு குர்த்தா, அதாவது குர்த்தான்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து ஜிப்பான்னு சொல்லுவாங்க இந்த ஊர் பக்கம்லாம். அந்த மாதிரி நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளே தச்சு போட்டால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ரெடிமேடு, நம்ம தச்சு போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வேண்டி என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 3-4 செட்ஸ் மெட்டீரியல் மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே தைக்க கொடுத்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அந்த பர்ச்சேஸ்க்கு தான் இப்போ நம்ம வந்து சரவணா ஸ்டோர் போகிறோம் பாடிக்கு. ஆனால் நம்ம அப்பா தான் போகிறோம். சரி, அதுக்கு தான் இப்போ கிளம்பிட்டேன் நான். இப்போ அவர் கிளம்பினோடனே கார் எடுத்துகிட்டு போக வேண்டியது அப்பயும் போகிறேன். பார்ப்போம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வேரியன்ஸ் மாதிரி எடுக்கலாம், விதவிதமாக ட்ரை பண்ணலாம். இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம விதவிதமாக ட்ரை பண்ணுறதுல பேசிக்கலி பார்த்தா இதை வந்து அந்த ஊர் கிராமத்துலலாம் ஜிப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் மாடர்ன் டேர்ம் வந்து கொடுத்தான். ஸோ பேசிக்கலி அதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம், பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். மெட்டீரியல் மட்டும் தான் வாங்க போகிறோம். தைக்கிறதுலாம் பின்னாடி, அது தச்சு வரதுக்குள்ள 1 மாதம் ஆகிடும் ப்ரைஸ். இந்த தைக்கிறதுக்குன்னு கொடுத்தாலே 1 மாதம்ன்றது சர்வசாதாரணமாக ஆகிடும். ஸோ இப்போதைக்கு வெறும் பர்ச்சேசிங் மட்டும் தான் ப்ளாக் இருக்கும்போது சரி வாங்க போவோம். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அங்கே டெம்பரேச்சர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். அந்த சீன் போட்டிருக்குல்ல, அது ரொம்ப லோவில் இருக்குது. அது கொஞ்சம் ரைஸ் அப் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து கிளம்ப முடியும். ஸோ நம்ம அப்பா இப்போ அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு வந்துடுவார், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இது ஆக்ஷன் கேமரா மாட்டுற மவுண்ட்டை மறந்துட்டு வந்துட்டேன். இந்த ஆக்ஷன் கேமரா இங்கே மாட்டுற மாதிரி இருக்கும். அந்த மவுண்ட்டை மறந்துட்டு வந்துட்டு போய் எடுத்துகிட்டு வந்து இப்போ இதை மாட்டணும். போகிற வழியில் அப்படியே ஷார்ட்ஸ் எடுக்கணும்ல. மேக்ஸிமம் இப்போலாம் ஆக்ஷன் கேமரா எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, டைம் லேப்ஸ்க்கு மட்டும் தான். பேசுகிற ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபோன்லேயே தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபோனில் தான் அவுட்புட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. வர வர எனக்கு வந்து இந்த ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணுறதுலாம் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஃபோனில் வர அவுட்புட்டே அவ்வளோ தரமாக இருக்கிறதுனால வந்து நான் மேக்ஸிமம் இப்போலாம் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு இது கொஞ்சம் வேர்சடைலாகவும் இருக்குல்ல. நம்ம ஆக்ஷன் கேமரா பிடிச்சி தனியாக எடுத்துகிட்டு போகணும். ஃபோன்னா நம்ம பாக்கெட்லேயே இருக்குது, எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இப்போ ஒரு மைக் செட்டப் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் அடுத்து கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதான். இப்போதைக்கு லோக்கலில் சுத்தமாக தேவைப்படாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். I'll get it if I want it. Gotta make to myself a promise. I won't quit, keep going till I got it. I won't give up till I'm on top. Yo, no, I ain't the type to give up. If I do something, man, I do it till I get what I want. I turn a business out of nothing into something I love. I got a poker face, but honestly, I'm not one to bluff. I flip a switch, never miss, man, I always stay up. Don't let them see you, bitch, always have a plan to stay tough. This life ahead of you ain't easy, it was built to be rough. But that's what makes a personality, is tragedy, bruh. So keep your head on your shoulders. Now we ain't out here moving rocks, we out here moving boulders. Now we ain't getting posterized, we out here making posters. And we ain't got nothing to hide, we move forward like soldiers. You better wake up for the pay stub or you'll pay up. Don't make love to the game, bruh, fuck the game up. Change up, rearrange stuff to your dream. பாடி பிரிட்ஜ் மேல இருக்கும். எங்க போறோம்னா சரவணா ஸ்டோருக்கு போயிட்டு இருக்கோம். பாடி சரவணா. போட்டோ எடுத்தாரு, சில்லற கையில கொண்டு போறாரு. மாமூல் கொடுக்கறதுக்கு போறாரு. ஃபுல்லா போலீஸ் கமிஷனர் மாறிட்டார்ல, அதெல்லாம் டைட் செக்கிங்ல இருக்கும். இது வந்து டஸ்ட் ரிமூவல் வண்டி. அது அவ்வளோ மட்டும் எங்கே இருக்கும். ஃபர்னிச்சர், சரவணா ஃபர்னிச்சருக்கு அடுத்தது வந்து அப்ளையன்சஸ். இதுதான் அம்பத்தூர் போகிற மெயின் ரோடு. இந்த லெஃப்ட் தானே, அடுத்த லெஃப்ட் இந்த இருக்க ஷோரூம் இருக்குல்ல, அதான் இதுதான் லெஃப்ட்ல உள்ள ஃபர்னிச்சர் மட்டும். அது ஒன்வே தெரியும். யாரும் இப்போ ஃபர்னிச்சர் மாடல் போகிறோம் இல்லை, சுற்றி வர சொல்கிறேன். நம்ம அன்னைக்கு போயிட்ட ஸ்கார்பியோ கொண்டு போனோம்ல, இந்த ரோட்டில் போயிட்டு அந்த அவன்கிட்ட ஃபில்ம் விட்ட போகணும். கீழே பார்க்கிங் தான், கீழே போடலாம், ஃப்ரண்ட்லேயே போகும். இல்லைன்னா அப்புறம் அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். எங்கே இருக்கு ஸ்லோவாக போகும். எதில் போடுவா மரம் இருக்கு. இந்த மரம் இருக்கு இல்லவா, இதில் உள்ளோட சொல்கிறாரு. அதான் மரம் இருக்குல்ல. இல்லை முன்னாடி இன்னோவா கிட்ட கூட ஓட்டி போட்டுருக்கலாம். இந்த இருக்கப்பா அந்த ஒரு கோடு போட்டுருக்காருல்ல, வண்டி வெளியே நிட்டாலும் எவனா அதுக்குள்ள வந்து இது பண்ண முடியல.
ரைட் சைட்லேயுமே பார்க்கிங் போர்டில் போட்டு பார்த்து அங்கேயும் காலியாக தான் இருக்குது. அது பேரிகார்டு வச்சுருக்காது, ஏதோ எலக்ட்ரிக்கல் யூனிட் இருக்கும், இதே வேலட் பார்க்கிங் பார்த்து போட்டுன்னா அவன் I10 I20 எடுக்கிறவன் பார்த்து எடுக்கணும். ஏன்னா இது இவ்வளோ தான் கேப்பே இருக்குது, இன்னும் கொஞ்சம் போதும், அவ்வளோதான். இது இப்படி தான் நிறுத்த முடியும். லெஃப்ட்டு போ, இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வரணும். ஆமாம் போய் வா. என்ன கீழே விட்டு வந்து போட்டு இல்லவா 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 ஏன் உடைக்கிற? அவள் தான் போதும், ஒரே ஸ்ட்ரைட் தான். ரைட்டில் ஏற்றிக்கிறான் அவன் டோர் திறக்க முடியாது, பார்த்து அவ்வளோதான். கரெக்டாக இருக்கு ஸ்ட்ரைட்டாக. அவன் போனே நிறுத்திருக்கான், அவன் டோர்ல அந்த கோடுக்குள்ள அவன் நிறுத்திருக்கான், நம்மளும் கோடுக்குள்ள தான் நிற்கிறோம். அங்கே சைஸ் இருக்குல்ல. Your greatness, famous for the way up, play the game, bruh. Never stop, I'll get it if I want it. Gotta make to myself a promise. I won't quit, keep going till I got it. I won't give up till I'm on top, yeah. You know I'm always honest, there ain't no way I'm ever stopping. I won't quit, keep going till I got it. I won't give up till I'm on top, I'm always flirting with pain, she like to hurt me and maim. I'm always working to change, but she's still lurking the same. I keep on building a dynasty while the haters be trying me, but they hate from inside. You see, hate themselves in society, so I let them speak quietly while my actions speak wider. See, they be hiding in privacy with the screen. Oh, the irony to hate someone who's trying to be whatever they would like to be. We all feel the anxiety, we make our own rivalries. Yo, so where is all the positivity? I feel like we all just hate on everything, it's killing me. Thoughts build quick, causing different possibilities. Negative thoughts will cause different disabilities. So do better, work hard under pressure. If you got no time, work smarter than ever. Don't ever let them tell you that you can't ever say never. And turn your mind into the truest of go-getters. Never stop, I'll get it if I want it. Gotta make to myself a promise. I won't quit, keep going till I got it. I won't give up till I'm on top, yeah. You know I'm always honest, there ain't no way I'm ever stopping. I won't quit, keep going till I got it. I won't give up till I'm on top, yeah. ஃபைனலாக ஒரு வழியாக ஷாப்பிங்கை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு திரும்பி ரிட்டர்ன் வந்தாச்சு சரவணா ஸ்டோர்லேருந்து. இப்போ நம்ம வண்டியை எப்பயும் போல் பார்க் பண்ணிட்டேன். போயிட்டு இப்போ ட்ரெஸ்ஸு அளவு கொடுக்க போனோம், அதுதான் என்ன கதைன்னு தெரியல. போயிட்டு ட்ரெஸ் அளவு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, எப்படியும் ஒரு மாதமாக தான் ஆகிடும் ஒரு செட்டு தைக்கிறதுக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கிட்டு தான் எடுப்போம், அப்படியே ஸ்டடி பண்ணிக்க. போ ஸோ இது வரைக்கும் பாருங்கள், நம்ம வாங்கிட்டு வந்த துணியெல்லாம் இதுதான் நம்மளுக்கான அந்த ஜிப்பா இல்லை குர்த்தாக்கான துணிங்க மெட்டீரியலு. ஒரு 6 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் வாங்கிட்டு வந்துருக்கேன். அது உங்களுக்கு எவ்வளோ நல்லா தெரியும்னு தெரில. க்ரீன் ஒன்று, ஒரு பீச் ஒன்று, அப்புறம் ஒரு ராயல் ப்ளூ, அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபாரஸ்ட் க்ரீன் மாதிரி, அதுக்கப்புறம் டிப்பிக்கலான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்போ, அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டில் எல்லோ. அதில் சாண்டில்னு சொல்லாமல் இல்லை லெமன் எல்லோன்னு சொல்லாமல் தெரில, ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது. அண்டு மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. அண்டு நான் கொஞ்சம் டால் அண்டு ஸ்டவுட்டுன்றதுனால வந்து 3.5 மீட்டர்ஸ் எடுத்துருக்கேன் ஒரு கிளாத்லேயும். ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வந்தது. நார்மலாக இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக முடிஞ்சிடும். நம்ம சைஸ் கொஞ்சம் பெருசுன்றதுனால ஆப்வியஸ்லி கொஞ்சம் ரேட்டும் ஜாஸ்தியாக தான் வரும். பட் குவாலிட்டி மெட்டீரியலோட குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. இப்போ தைக்கப்போ அப்பா கடை பார்த்துட்டு வரும் போயிருக்காரு. இப்போது அவங்க கடை ஓப்பன்னா இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பணும். இப்போ கடைக்கு போயிட்டு அங்கே மெஷர்மெண்ட்ஸ் கொடுப்போம், பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக நம்ம இப்போ ஷாப்பிங் போயிட்டு வந்தாச்சு. சரவணா ஸ்டோர் தான் போனோம், உள்ள வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை, ப்ளஸ் கூட்டமாகவும் இருந்தது, ப்ளஸ் உள்ள ஏசியாக அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க வீக் டேஸ்னால அவ்வளோ போடவே இல்லை. ஸோ உள்ளே கொஞ்சம் ஹாட்டாக இருந்தனால நான் வீடியோ பார்த்து அவ்வளோ எடுக்கல. சும்மா மெட்டீரியல்ஸ் மட்டும் அப்போ எடுத்தேன், கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுத்தேன். அது எப்படின்னா பார்த்தா ரீல்ஸ் எடுக்கிற அளவுக்கு, ரீல்ஸுக்கு போடுற அளவு கூட ஷார்ட் இது யூஸ் ஆகுது, அவ்வளோ ஷார்ட்டான வீடியோஸு. ஸோ நான் ஜஸ்ட் லைக் இப்போ ட்ராவலிங் வீடியோ இருக்கும், கடைக்கு கூட போகிற மாதிரி வீடியோ இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம மெட்டீரியல் காமிச்ச மாதிரி வீடியோ இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி பெருசாக இந்த வீடியோ ஒன்றும் இருக்காது. இப்போ நம்ம அடுத்து வந்து கடைக்கு போக வேண்டியதான், டைலர் ஷாப்புக்கு போயிட்டு நம்ம அளவு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏற்கனவே ஒரு குர்த்தா கொடுத்துருந்தது அளவுக்கு, இருந்தாலும் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா
நீயும் வாப்பா, நீ போட்டுட்டு வந்து காமி, இன்கேஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த் வச்சுக்கலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் பாக்கெட் ஸ்டே அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ லென்த்தில் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு தான் இப்போ அடுத்து போகணும். இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நம்மளோட தலைவர் எங்கே? நம்ம தலையை இப்போ கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ அப்பா கால் பண்ண உடனே கிளம்பி போகணும். கிளம்பி போயிட்டு சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு வரணும். அது நம்மளுக்கு எவ்வளோ நாள் கழிச்சு வரோன்றது எனக்கு ஷுவராக தெரியவே தெரியாது. இன்னும் கேட்டால் அந்த டெய்லருக்கே தெரியாது. மினிமம் 10 days, மேக்ஸிமம் வந்து அவருக்கு தோன்றது தான். மினிமம் வந்து என்ன சொல்கிறது, சம்டைம்ஸ் வந்து மந்த்ஸ் கணக்கெல்லாம் கூட போக வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். ஏன்னா இப்போ ஒரு ஸ்கூல் திறந்த டைமில் நிறைய பேருக்கு அந்த ஸ்கூல் யூனிஃபார்மு, ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் சொல்லிட்டு அதுக்கே நிறைய வேலை போயிட்டுருக்கோம். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. கூப்பிட்டாருன்னா போய் அளவு கொடுக்க வேண்டியதுதான்.